புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. எடப்பாடி அவர்கள் அது போன வாரம். இன்றைக்கு எடப்பாடி 2.0 அவர்கள் அதனை 2.0 அப்கிரேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. நாயகன் படம் மாதிரி. எப்படி தெரியுங்களா? அதை தான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும். பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கிளை செயலாளராகத்தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாங்க சொல்லலங்க, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். திமுக நடத்திய மாநாட்டு மேடையில் இந்த மாதிரி சொன்னதை அடுத்து, இது நான் கிளை செயலாளரா, நான் யார் தெரியுமா? யார் சார் நீங்க? எடப்பாடி 2.0 வேலு நாயக்கராக அப்கிரேட் ஆகிற இடம். நாயகன் திரைப்படத்திலாவது நம்ம படத்துல பார்த்தோம் வேலு நாயக்கர், ரியலா லைவா பார்க்க போறோம் வேலு நாயக்கரை. ஐயா நாய்க்கர் ஐயா, ஓடி வாங்க ஐயா, கீழே இறங்கி என்னன்னு பாருங்கய்யான்னு சொல்ற மாதிரி தான் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரவுண்ட்ஸ் போறாரு. அப்படி ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஒரு விவசாயி ஓடி வராது, கத்தினே ஓடி வராது. ஐயா ஐயா தெய்வமே நில்லுங்கய்யா நில்லுங்கய்யான்னு கத்தினே எப்படி ஓடி வரான்னு மட்டும் பாருங்க. ஐயா எங்களை காப்பாத்து ஐயா, எங்களை காப்பாத்து ஐயா, எங்களை காக்க வந்த குலதெய்வமே, எங்களை காக்க வந்த குலதெய்வமே, எங்களை காக்க வந்த குலதெய்வமே ஐயா. சோ கால்டு ஃபார்மர், விவசாயி மாதிரி ஓடி வந்தார் இல்லைங்களா? என்னப்பா விவசாயி மாதிரி எதுக்காகனா பின்னாடி தெரியும் அவர் ஏன் விவசாயி மாதிரின்னு சொன்னோன்னு சொல்லி அந்த விவசாயி மாதிரி இருக்கிறவர் ஓடி வந்தார் இல்லைங்களா? ஓடி வந்ததை பார்த்துட்டு, என்னப்பா எந்த பிரச்சனை உங்களுக்கு? ஐயா தண்ணி இல்லையா, வயல்வெளிலாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஐயா, எங்க பைத்தெல்லாம் பாருங்க ஐயா, எங்க பொண்டாடி புள்ள நகரத்துலாம் அனுபவிச்சு ஐயா ஐயா ஐயா, எங்க பொண்டாடி புள்ள நகையெல்லாம் அனுபவிச்சு. ரொம்ப பச்சை பசேல் அநியாயத்துக்கு காஞ்சி போயிருக்குங்களே. இப்படி ஒரு அக்கிரம அநியாயம் உங்களுக்கு நடக்கலாமா? நான் என்ன செய்யணும்? அப்பதான் சொல்றாரு அவரு. எங்க பொண்டாடி புள்ள நகையெல்லாம் அனுபவிச்சு. என்ன சொல்லுங்க ஐயா, தண்ணி இல்லாம இல்லையா? இதெல்லாம் மோட்டர் வச்சு மோட்டர் வச்சு தண்ணி நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டேன்ட்டு அவர் சொல்றத எடப்பாடி 2.0 அவர்கள் கேட்கும் போது அவர் மனசுக்குள்ள என்ன ஓடும்? எது நகையெல்லாம் அடமானம் வச்சிட்டியா? ஏன் நானே என் கட்சியை டெல்லியில அடமானம் வச்சிட்டேன்யா. என் கட்சியே எனக்கு இப்போதைக்கு சொந்தம் இல்லை, ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் டெல்லியில தான் இருக்குது. அவங்க ஆட்டி வைப்பதை போல் தான் நான் ஆடி இருக்கிறேன். என்கிட்ட வந்து அடமானம் வச்சிட்டேன்னு புலம்பனா என்னப்பா நான் பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம்யா, நீங்க தான் எங்களுக்கு சாமி மாதிரி தெய்வம் மாதிரி வாழ வைக்கணும்னு அவர் பேசிட்டே இருக்காரு. பேசினும் போது இன்னொருத்தர் பக்கத்துல கூட கூட பேசுறாரு. அந்த விவசாயி மாதிரி இருக்கிறவரு உணர்ச்சி வசப்பட்டு எப்படி கத்துறாரு பாருங்க. ஒரு 25 நாள் தண்ணி அணைக்கட்டு ஒண்ணு வேணுங்க, எங்களுக்கு கேட்டிருக்கோம். அதை உங்க வாயால சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்ல வழியும் புறக்கணியா. உங்களை நம்பிதான் கையெடுத்து பொண்டாடி புள்ளை நகரெல்லாம் அனுபவிச்சு. எதுக்காக இவ்வளவு கோவம்? தெய்வம் நேர்ல இறங்கி வந்து வரம் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அப்படி தெய்வத்துக்கிட்ட நான் பேசும் போது குறுக்கால பாஞ்சா கோவம் வரதானே செய்யும். அதனாலதான் நான் தெய்வத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் முறையிட்டுறேன்னு சொல்லி ரொம்ப காஞ்சி போன பச்சை பசேல் வயல் எல்லாம் காட்டின்னு இருக்காரு. தப்பு கிடையாது இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து விவசாயிகளை சந்திப்பது. ஆனா பாருங்க, ஏதாவது ஒரு காஞ்சி போன வயல்வெளியில வச்சு ஷூட் பண்ணக்கூடாதா? தண்ணியே இல்ல, நகையை அடமான வச்சு விவசாயம் பண்ணோன்னு சொல்ற அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. பச்சை பசேல் அறுவடைக்கு அடுத்த கட்டம் தயாராக போற நிலைமையில இருக்கிற அந்த வயல்வெளியில போயிட்டு நின்று ஷூட்டிங் எடுக்கிறாங்களே பேமா சூசோ இல்லாம. இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுங்களே. மழை இல்லாம தண்ணி இல்லாம எதுவுமே இல்லாம வயல் காஞ்சி போச்சு, நீங்க தான் எங்களை அடுத்து ஆட்சியில வந்து காப்பாற்றணும்னு டிராமா பண்றது கூட வேற இடத்துல வச்சு டிராமா பண்ணணும். அநியாயத்தை நம்ம பண்றது டிராமான்னு தெரியற அளவுக்கு மாற்றீங்களேப்பா. அவரு பாருங்க விவசாயின்னு சொல்றவரு மண்பெட்டி தோல்ல வச்சுக்கினே வராரு. சரி, இது எதுக்காக என்கிட்ட காட்டுறீங்க? ஐயா காஞ்சி போச்சியா, என்னையா இது பச்சை பசேல்னு கையில வச்சுன்னு காஞ்சி போச்சுன்றாரு. ஒன்னு டைலாகாவது மாத்தி கொடுத்துருக்கணும், இல்ல இடத்தையாவது மாத்தி வைக்கணும், இல்ல இவரையாவது நீங்க மாத்திருக்கணும். இந்த மாதிரி ஏன்பா அக்கிரமம் பண்றீங்கப்பா? பச்சை பசேல்னு கையில வச்சுன்னு காஞ்சி போச்சுன்னு சொல்றாரு. வீடியோ வேற ஷூட் பண்ணிட்டாங்களே, லைவ்ல ஏறிச்சே. அவர் பேசுறத பார்க்கும்போது விவசாயி மாதிரியா இருக்கு. உண்மையான விவசாயியா இருக்கிற பட்சத்துல பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளியை பார்த்து ஐயா காஞ்சி போச்சியா, ஒண்ணுமே இல்லாம போச்சியா, நகையெல்லாம் அடமானம் வச்சையான்னு புலம்புவாங்களா யாராவது? ஒரிஜினல் விவசாயியாக இருக்கிற பட்சத்துல எப்பா இங்க எடுக்காதீங்கப்பா ஷூட்டிங்கு, பக்கத்துல காஞ்சி போன இடம் இருக்கு, அங்க போய் வச்சு ஷூட் பண்ணுங்க, ரொம்ப தத்ரூபமா இருக்கும் தான் சொல்லுவாங்க ஒரிஜினல் விவசாயியாக இருக்கிற பட்சத்துல. அவர் ஏதோ டிராமா ஆக்டர் மாதிரி தான் இருக்காரு அவரு. ஐயா எங்களை காப்பாத்து ஐயா, எங்களை காப்பாத்து ஐயா, எங்களை காக்க வந்த குலதெய்வமே, எங்களை காக்க வந்த குலதெய்வமே,
எங்க குலதெய்வமே ஐயா, எங்க பைத்தெல்லாம் பாருங்க ஐயா, எங்க பொண்டாட்டி புள்ள நகரத்துலாம் அனுபவிச்சு சொல்லி கொடுத்ததுக்கு மேல அவர் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்ததால தான் பாருங்க அந்த இடத்துல அவரால் நிக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஏன்பா கொஞ்சமா நடிங்கன்னு சொன்னா ஏன்பா ஓவரா கேமராக்கு முன்னாடி நடிச்சு இப்படி மானத்தை வாங்குறீங்க? அவர் என்னப்பா என்ன வச்சுனே ஓன்னு கத்துறாரு, சம்பந்தம் இல்லாம இடத்துல நின்று காஞ்சி போச்சுன்னு சொல்றாருன்னா பாருங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறாரு வேலு நாயக்கர் 2.0. ஏன் இப்படி? அன்றைக்கு முதல்வர் பதவியில் இருந்து கொண்டு ஆனா பாருங்க அந்த முதல்வர் பதவியோட மரியாதை என்னன்னு தெரியாம முதல்வர் மாதிரி இருந்தாரு. மறுபடியும் முதல்வராக வேண்டும் என்கின்ற எண்ணத்துல இருக்கிற வேலு நாயக்கர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2.0 இப்பவாது மாதிரி இல்லாம டிராமான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகா செட்டப் பண்ணிக்கலாம்ல. மாதவன் சொல்லுவார் இல்லைங்களா, அடிச்சு போய உனக்கு சத்தியம் கூட ஒழுங்கா பண்ண தெரியல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி பண்ற டிராமா கூட பாருங்க ரியலா பண்ண முடியல நம்ம இபிஎஸ் அவர்களால. ஏன் சார் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸுங்க? ஸ்ட்ரெஸ் என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்னையா என்ன பண்ண நான் தப்பு என்ன பண்ண உங்களுக்கு? நான் நல்லது தானே ஏன் பண்ண? நான் ஏதாவது ரவுடித்தனம் பண்ணனா, மாமூல் வசூல் பண்ணனா, ஏதாவது அராஜகம் பண்ணனா, அடாவடித்தனம் பண்ணனா? அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக தோக்கடிச்சிங்க? யாருங்க? ஜெயக்குமார் சார் அவர்கள் கேட்கிறாரு. 90 நீங்க ஜெயிக்க வச்சீங்க, 94 தோத்த, மறுபடியும் 2001 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் 2006 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் 2011 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சீங்க. ஆனா 2021 கைவிட்டுட்டீங்களே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல ஊரட்சி வலையில போட்டேனா, கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சினா, ரவுடி மாமூல் கேட்டேனா, இல்ல அடாவடி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணனா? சொல்லுங்க பாக்கல யாராவது. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதை ஏன் சார் தொகுதியில் இருக்கிற மக்களை பார்த்து கேட்குறீங்க? உங்க வீட்லயோ ஆபீஸ்லயோ ஒரு கண்ணாடி பார்த்து கேட்டுக்கோங்க. ஏன் என்னை தோற்கடித்தீர்கள், நான் என்ன தவறு செய்தேன்ட்டு நீங்க செய்த தவறை குறித்து நீங்களே தானே சொன்னீங்க. இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்துல நாளா தோக்குறாள். நான் மனம் திறந்து சொல்றேன், இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன். நான் தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பாத்துக்கங்க சார், நீங்க தான் சார் சொல்லியிருக்கீங்க என் மேல தப்பு இல்லை, என் மேல யாருக்கும் கோபம் இல்லை, 40,000 சிறுபான்மையினர் ஓட்டு நான் இழந்தேன்னா அதுக்கு காரணம் பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்ட காரணம்னு நீங்க தான் சார் அந்த காரணத்தை போட்டு உடைச்சிங்க. பிஜேபி இல்லனா நாளா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டியது. பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதி ராயபுரத்துல 40,000 சிறுபான்மையினர் மக்கள், 40,000 ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏ கோபம் கிடையாது. அப்போ எங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சார் பிஜேபி கழட்டி விட்டு, நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான், வேற என்ன பண்றது, சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நேரம் வந்து கழட்டி விட்டாச்சு. உடைச்ச அந்த இடத்துல நீங்க கற்பூரத்தை ஆட்சி மட்டும் தான் சத்தியம் பண்ணல. நாங்க தோத்தது யாரால? தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2019 சரி 2020 சரி நாங்க தோத்தது பிஜேபியால. இந்த மாதிரி நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து நாங்க எதனால தோத்தோன்ற ஒரு உண்மையை நீங்களே டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு மேடை கட்டி மைக்க போட்டு நான் என்ன தவறு செய்தேன்னு உங்க தொகுதியில போயிட்டு கேட்டா எப்படிங்க? புதிய மன்னர்கள் அப்படின்ற ஒரு படத்துல அரசியல் கட்சி தலைவர் பெண்கள் நம் வீட்டு கண்கள், அவங்களாம் சாமிக்கு சமம், தெய்வத்துக்கு சமம் சொல்லிட்டே இருக்கும்போது பாருங்க நிறைய பெண்களோட அந்த அரசியல் கட்சி தலைவர் டான்ஸ் ஆடி இந்த வீடியோவை ரிலே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். நான் என்ன தவறு செஞ்சேன்னு என்ன தோக்கடிச்சிங்கன்ட்டு நீங்க தான் சார் சொன்னீங்கன்னு சொல்லி போட்டுருக்கணும் அந்த வீடியோவை. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? தோத்துது பிஜேபியால. சரி, வீடியோ போடுறதுக்கு தான் ஒரு சந்தேகம். இப்போ பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் நாங்க தோத்து போனோம், மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் நாங்க இழந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ திடீரென்று கூட்டணி வைத்ததுக்கு காரணம் என்னங்க? ஏன்னா அவங்க கூட கூட்டணி வைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மறுபடியும் அதே கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டால் அதே தோல்வி தானே உங்களுக்கு கிடைக்கும். அதே மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் நீங்க இழந்துருவீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதற்காக நாங்க தோத்தது பிஸ்கேஜேபி கட்சியாலன்னு அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப மீண்டும் அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டதன் பின்னணி காரணம் என்ன? இந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்துல நாதஸ் முன்ன மாதிரி இல்லப்பா, அவன் ரொம்ப திருந்திட்டான். இது நாதஸ் திருந்திட்டானா? நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னதுங்க? நாதஸே சொன்னான்னு சொல்லுவார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. பிஸ்கேஜேபி கட்சி முன்ன மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப திருந்திட்டாங்க. யார் சொன்னதுங்க? அவங்களே சொன்னாங்க. இப்பெல்லாம் மைனாரிட்டிக்கு எதிராக அவங்க எந்த செயலும் செய்யறது இல்லை. அவங்க ரொம்ப திருந்திட்டாங்க. மனம் வருந்தி தான் எங்ககிட்ட வந்து ஓன்னு அழுதாங்க. அதனால பாருங்க, போனா போட்டோன்னு அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லி ஏதாவது அவங்க கிட்ட சிம்டம்ஸ் தெரியணும் இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து கொஞ்சமா நகர்ந்து ஓரளவுக்கு திருந்தி இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்கப்பா, மறுபடியும் பாருங்க வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிற மாதிரி போங்க திருப்பி அனுப்ப முடியாது. அவங்க ரொம்ப திண்டிட்டு தான் சொன்னாங்க நாங்க கூட்டணி வைத்துக் கொண்டோம் அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? பிஸ்கேஜேபி கட்சியோடு நாங்க கூட்டணி வைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் 40,000 சிறுபான்மையினர் வாக்கை நாங்க இழந்தோம்னு சொன்னா, இப்போ சிறுபான்மையினர் மீண்டும்
பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்ட பிறகு அவங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு சிறுபான்மையினருக்கு பிஸ்கேஜேபி கட்சி என்ன செய்தார்கள்? இதுக்கு முன்னாடி அவங்க எதிராக இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க திருந்தி நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு ஏதாவது ஒரு நல்லதை எடுத்து போடுங்க. சிறுபான்மையின மக்களுக்காக பிஸ்கேஜேபி கட்சி நல்லதே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்து போடுங்க. எடுத்து போட முடியாது. ஏன்னா பாருங்க, கடந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 நாடு முழுக்க உள்ள பல மாநிலங்கள், அதுவும் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி செய்கின்ற பல மாநிலங்களில் தொடர் தாக்குதல். கிறிஸ்துமஸ் அன்று பல திருச்சபைகளில் தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற பல மாநிலங்கள்ல, அதுவும் ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க, பல இடங்களில் பல மாநிலங்களில் திருச்சபைகளில் நடந்த தாக்குதல்கள். அந்த திருச்சபை தாக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களும் பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள். இந்த நடந்த தாக்குதல்களை குறித்து யாராவது மோடி அவர்கள் உட்பட கண்டனம் தெரிவிச்சாங்களா? மன்னிப்பு கேட்டாங்களா? என்னப்பா இந்த மாதிரி பண்றீங்களேப்பா, சங் பரிவார் குரூப், உங்களுக்கு வேலை வெட்டி கிடையாதா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அவர்கள் அனைவரையும் தூக்கி நாங்க உள்ள உட்கார வச்சிடறோம். இனிமே அந்த குரூப் எல்லாம் மொத்தமா கலைச்சிடுறோம். இனிமே யாரும் பாருங்க சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற எந்த குரூப் நாட்டில் இருக்கக்கூடாது, நாங்க சிறுபான்மையின பாதுகாவலராக மாறிட்டோம்னு சொல்லி யாராவது நடந்த தாக்குதலுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்களா? மன்னிப்பு கேட்டாங்களா? இல்லைங்களே. பிறகு மீண்டும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்க என்ன தவறு செஞ்சோன்னு கூட்டத்துக்கிட்ட கேட்டா உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க சார். அடுத்து பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல கவுன்சிலர் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு வராது பாருங்க. அவரு கவுன்சிலர். அவரு கவுன்சிலரா இருக்கும் போதே என்ன கூட்டம், எவ்வளவு பந்தா, எவ்வளவு தெனாவெட்டி, எவ்வளவு கெத்து வராது. எதுக்குங்க? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கா? சந்திச்சு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கறதுக்கா? நீ யாரு முசல்மான் முஸ்லீமா? வெயி போடு. அதுவும் எங்குங்க? தெருவோர கடைகள்ல போயிட்டு உங்க கடையில என்ன விற்கிறீங்கன்னு கேட்கல. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்? ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா? முஸ்லீம்னா முஸ்லீம்னு போர்டு வெய்யே. तेरा क्या नाम है? सर मेरा गुड्डू है। गुड्डू सर। वैसा नाम बता, दूसरा गुड्डू नहीं, कुछ और नाम बता। आधार कार्ड देखो। क्या मुस्लिम है? जी सर। तो यहाँ पे यार अपना नाम लिखो पहले। அடுத்து நீ யார்? ஹிந்துன்னு என்னப்பா கம்மியா சொல்ற? அதிகமா சொல்லு, சத்தம் போட்டு சொல்லு, நல்லா கெத்தா கம்பீரமா சொல்லு ஹிந்துன்னு சொல்லி. நீ எல்லாம் அமைதியாலாம் சொல்லக்கூடாது. இந்தா கொடி வச்சுக்கோ, கொடியை குத்தி வச்சு நான் ஹிந்துத்துவான்னு சொல்லி கம்பீரமா வியாபாரம் பண்ணிட்டு கையோட கொண்டு வந்த கொடியை குத்திட்டு போறாரு. வியாபாரிகள் கடையில என்ன விற்கிறாங்களோ அதைத்தான் வாங்குவாங்க. வெங்காய கடையா இருந்தா வெங்காயம், தக்காளி கடையா இருந்தா தக்காளி, முருங்கைக்காய் கடையா இருந்தா முருங்கைக்காய் வாங்குவாங்க. ஆனா இவர் எதை வாங்குறாரு? மதத்தை வாங்குறாரு. என்னப்பாவும் மதம்? முஸ்லீம் முசல்மான்னு போர்டு வெய்யி. நாளைக்கு வரும்போது போர்டு இருக்கணும், எல்லார் கடையிலையும் போர்டு இருக்கணும். யார் முஸ்லீம் யார் இந்துன்ட்டு. இந்துவா இருந்தா கொடி, முஸ்லீமா இருந்தா போர்டு. நடக்கிற வியாபாரம் கூட மதத்தை பார்த்து கம்மியாகணும். ஹிந்துவா இருக்கிற பட்சத்துல அதிகமா வியாபாரம் ஆகணும். இதே பாருங்க கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்க எல்லாம் கம்மியாகணும். அவங்களோட பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த தெருவில் யார் இருக்காங்களோ அவர்கள் மட்டும் அந்த கடையில் போயிட்டு வாங்கி அவங்களுக்கு வியாபாரம் கம்மியாகணும். இந்துத்துவா குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரம் அதிகமாகணும். அதுக்கு தான் பாருங்க மத ரீதியான போர்டை வேமா சூசோ இல்லாம வைக்க சொல்றாரு. இப்படி ஓப்பனாகவே கையோட கேமரா எடுத்துட்டு வந்தே முன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நான் அப்படிதான் பண்ணுவேன் பாரு. ஷூட் பண்ணி சோசியல் மீடியால போஸ்ட் பண்றேன். 70mm எடுங்கப்பா, எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுங்கப்பான்ட்டு இப்படி ஓப்பனா பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல தெருவோர வியாபாரிகளுக்கு கூட மத அடையாளத்தை பூசுற இந்த கட்சி எந்த வகையில திருந்திட்டாங்க? நாதஸே சொல்ற மாதிரி எந்த வகையில நாங்க திருந்திட்டோம்னு சொல்லி பிஸ்கேஜேபி கட்சி மீண்டும் தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்க என்ன தவறு செஞ்சோம்னு கேக்குறாங்க. அவ்வளவு ஏங்க அங்க எங்க போனோம்? தமிழ்நாட்டிலேயே அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டுல, மத பிரச்சனை இல்லாத தமிழ்நாட்டுல பாருங்க, மத ரீதியாகவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வச்சு எவ்வளவு அக்கிரம அநியாயம் அட்டூழியம் பண்ணாங்க. வழக்கு போட்டது இந்து முன்னணின்றாங்க. ஆனால் அந்த இடத்துல நிரம்பி இருக்கிற கூட்டம், பெரும்பாலான கூட்டம் யாருடையது? பிஸ்கேஜேபி கட்சியுடையது. ராஜால இருந்து நயினார் நாகேந்திரன் தலைமையில, இப்ப இருக்கிற கரண்ட் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் தான் பாருங்க அந்த திருப்பரங்குன்றத்துல கூட்டமே குவியுது அராஜகம் பண்றதுக்கு. கேட்டாக்கா தீபம் ஏத்தமில்ல, திமுக அராஜகம் பண்றாங்க, ஹிந்து விரோத ஆட்சி அப்படின்ட்டு. திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றத்தில் எந்த இடத்தில் தீபம் இதுவரைக்கும் ஏற்றப்பட்டு வந்ததோ அதே இடத்துல பாருங்க தீபம் ஏற்றப்பட்டது. எல்லாரும் மக்கள் கூடி நின்று தீபத்தை வணங்கி விட்டு தான் போறாங்க. இவங்க மத ரீதியாகவே பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்திற்காகவே ஒரு சர்வே கல்லை காட்டி அந்த கல்லு நாங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்த கையோடு பிஸ்கேஜேபி கட்சி தலைமையில் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க. ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஏற்றி வந்த தீபத்தை இந்த ஆண்டு அணைத்து விட்டு நாங்க காட்டுற சர்வே கல்லு தீபத்தை அதுவும் நாங்களே போய் ஏற்றணும்னு சொன்னா எப்படி அனுமதிப்பாங்க? நாங்கள் என்ன தவறு செய்தோம் மக்களே அப்படின்னு இப்ப கேக்குறாங்க இல்லைங்களா? இந்த திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனையில கூட யார் பக்கம் நிக்கிறாங்க? இந்துக்கள் பக்கத்துல நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய கட்சியும் இல்லைங்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்துல
எந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தினாங்க? இன்றைக்கு எந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட்டதோ அதே தீபத்தூண்ல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி இருந்த காலத்திலும், ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்திலும், கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்திலும், எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்திலும், காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்தில், எல்லா முதல்வர்கள் இருந்த காலத்தில் இன்றைக்கு எந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டதோ அதே தீபத்தூணில் தான் அனைத்து முதல்வர்களின் ஆட்சி காலத்திலும் தீபம் ஏற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா நீங்க திடீர்னு புது கல்லை காட்டி தீபம் ஏத்துக்கன்னா ஏத்துப்பாங்கப்பா? ஏத்த முடியாது. திமுக என்னதான் எங்களுக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் எதிரி கட்சியா இருந்தாலும் நாங்கள் நியாயத்தின் பக்கம் தான் நிற்போம். ஆண்டாண்டு காலமாக என்னுடைய ஆட்சி உட்பட எந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வந்ததோ அதே தீபத்தூணில் தான் இந்த ஆண்டும் ஏற்றப்படும். மத ரீதியான பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு ஒரு வேளை உண்மையில் பாருங்க நியாயத்து பக்கம் நின்றுந்தாருன்னா ஒரு வேளை சொல்லலாம், நாதஸ் திருந்திட்டாங்க போதுக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா திருந்தவே இல்லையே. பிஸ்கேஜேபி என்கின்ற நாதஸும் திருந்தல, எடப்பாடி பழனிசாமி என்கின்ற நாதஸும் திருந்தல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் மத ரீதியான பிரச்சனை பண்றவங்க பக்கமே நிற்கும் போது அந்த கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன தவறு செய்தோம் அப்படின்னு மறுபடியும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதே தோல்வியை தான் உங்களுக்கு பதிலா சொல்லுவாங்க. அடுத்து அதே நாதஸ் திருந்துற வரிசையில மோடி அவர்கள் 2024 ஆண்டு தேர்தல் சமயத்துல காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு சொல்லி பேசினார ஞாபகம் இருக்குங்களா? நாட்டில் உள்ள சொத்துகளில் பெரும்பாலான சொத்துக்கள் அனைத்தையும் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நீங்க 2 மாடு வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மாடை புடுங்கி இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க. 2 வீடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வீடை புடுங்கி இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க. இப்படி எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் பாதியா புடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுப்பதற்கு இந்து பெண்களின் கழுத்தில் உள்ள மாங்கல்யத்தை கூட உற்று வைக்க மாட்டாங்கன்னு பேசினாரு. मेरी माताओं बहनों, ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे, मंगल सूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे कहने। ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है। இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், ஓ பகூத் தவறு ஹே மே பேசியது. உடனடியாக மே மாஃப் கீஜியே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மக்களே, நான் மீண்டும் இதை போல ஒரு தவறு செய்ய மாட்டேன், மீண்டும் இதை போல சிறுபான்மையினருக்கு எதிராக முக்கியமா முஸ்லீம்களுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஏதாவது வாக்கு கொடுத்தாரா? மன்னிப்பு கேட்டாரா? வருத்தம் தெரிவிச்சாரா? இதுக்காக நான் ரொம்ப மனம் வந்துகிறேன் என்றைக்காவது ஒரே ஒரு வார்த்தை மோடி அவர்கள் பதிவு பண்ணியிருப்பாரா? ஒருவேளை பதிவு பண்ணியிருந்தா, இதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சு பதிவு பண்ணியிருந்தா பாத்துக்கோங்க சார், சொன்னா நம்பலையே. நாதஸ் ரொம்ப திருந்திட்டாங்க. நாதஸே சொன்னாங்க நாதஸ் திருந்திட்டதாக. அப்படி திருந்திட்டாங்கன்னு வந்து சொல்லும் போது நாங்க எப்படிங்க அவங்க கூட கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும்? திருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படின்ட்டு ஏதாவது திருந்திருந்தா அப்ப சொல்லலாம். ஆனா பாருங்க, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவங்க இருந்த அதே நிலைப்பாடு தமிழ்நாட்டிலேயே ஜெய் ஸ்ரீராம்னு குரல் ஒலிக்க ஆரம்பிச்சு. தமிழரை காக்கும் கூட்டணி, ஹர் ஹர் மோடி, ஹர் ஹர் மோடி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர்களையே தமிழ்நாட்டில் மத ரீதியான பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடவே இருக்கிற அவங்களை கூட்டணியில் வைத்துக் கொண்டு நாங்க என்ன தவறு செய்தோம் என்று கூட்டத்தை பார்த்து கேட்டா கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கோங்க சார் சொல்லுவாங்க இல்லைங்களா? சரி, இது ஒரு ஓரமாகட்டும். அடுத்து மாநில நலன். ஒரு மாநிலத்தை நான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மாநிலத்தை எதற்காக ஆட்சி செய்ய வேண்டும்? மாநிலத்தை உயர்த்துவதற்கு. இப்போ தமிழ்நாடு என்ன மாதிரி இருக்குங்க? என்ன மாதிரி இருந்தது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல என்ன மாதிரி இருந்தது? நீற்ற இடத்துல கையெழுத்து போடுற அளவுக்கு இருந்தது. சுய கௌரவம், சுயமரியாதை, மாநில சுயாட்சி, இதுக்கெல்லாம் நமக்கு என்னென்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம இருந்த அதே ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் மக்களே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மாநில நலனில் இன்றைக்கும் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அக்கறை செலுத்தி கொண்டிருக்கிறார். மத்திய அரசோட நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எல்லா துறையிலையும் 0 முட்டை. இந்த முட்டை சம்பந்தமான போஸ்ட் கூட ஒட்டியிருந்தாங்க. இந்த முட்டை சம்பந்தமாக ஏதாவது என்ன இது அக்கிரமம் பண்றீங்க, என்னதான் நாங்க கூட்டணி வைத்துக் கொண்டாலும் எதையும் கேட்க மாட்டோம்னு நினைச்சுக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு நிதி எதையுமே ஒதுக்கலையே, ஓர வஞ்சனை பார்த்து கொண்டிருக்கும் மத்திய அரசே அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா? ஏன்னா மாநிலத்தை நான் மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டும்னு கேட்கிறார் இல்லைங்களா? அப்படி மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும்னு நினைக்கிற அளவுக்கு உண்டான மாநில நலன் மீது என்ன அக்கறை உங்களுக்கு இருக்கு? அந்த அக்கறையில் என்ன குரல் கொடுத்துருக்கீங்கன்ட்டு எடுத்து போடுங்க. இந்த மாதிரி மாநில நலன் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாமல் மாநிலத்தை வஞ்சிக்கும் கட்சியோடவே பாருங்க கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன தவறு செய்தோம் மக்களேன்னு கூட்டத்தை பார்த்து கேட்டா எப்படி சார்? மறுபடியும் சொல்றோம், கண்ணாடியை கழுத்துல மாட்டின்னு பேசுங்கன்றோம். அடுத்து அதே மாநில நலன் பட்டியல்ல ஒரு மாநிலத்துல வளரக்கூடாத ஒரு கூட்டம் வளர்ற பட்சத்துல அந்த மாநிலத்துக்கு எதிராக இருக்கும். என்னப்பா இதெல்லாம் அரசியல் மையப்படுத்தாத கூட்டமா இருக்கே, கூட்டம் வச்சிருந்தா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? என்ன வேணா பேசிடலாமா? கைத்தட்டுறதுக்கு கூட்டம் இருக்கிறதுக்காக நீங்க எதை வேணா பேசுங்க, நாங்க கேட்டு நிக்கணுமான்ட்டு விஜய் கூட்டத்தை பார்த்தும் விஜயை பார்த்தோம் இன்றைக்கு கதறுகிறேன். இன்னைக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசாது பாருங்க நம்ம ஆளுமை 2.0. ஆனால் அன்றைக்கு
இந்த கரூர் சம்பவத்துல ஒட்டுமொத்தமான பழிய தூக்கி சிஎம் மேல போடுற அளவுக்கு விஜய்க்கு எங்கிருந்து தைரியம் வந்ததுன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த தைரியம். அவர் மட்டும் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காம எப்படி நீங்க நன்றி சொன்னீங்க? முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். போலீஸ் இல்லைன்னா எதுக்குப்பா நன்றி சொன்னீங்க? அப்ப போலீஸ் இருக்காங்க. வேனுக்கு முன்னாடியும் பின்னாடி லெப்ட்லயும் ரைட்லயும் பாருங்க, போலீஸ் குவிஞ்சு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ் வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது எதுக்காக போலீஸ் இல்லைன்னு மத்தவங்க மேல பழி வைக்கிறீங்க? உங்க கூட்டத்தோட நிர்வாகம் சரியில்லை. உங்களோட கத்துக்குட்டித்தனத்தாலையும் விஜய் என்கின்ற ஒரு புதிய கட்சி தலைவரோட நிர்வாக திறமை இல்லாமல் போன காரணத்தினால்தான் 41 விலை மதிப்பில்லாத உயிர்கள் பறிபோனது. இதற்கு முழு காரணம் நீங்கள் தான். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தட்டி கழிக்க கூடாது. அதற்கு பிறகு விசாரணையில் யார் இந்த பிரச்சனையை பண்ணாங்கன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நேர்மையா பதில் சொல்லியிருந்தா இவர் உண்மையில் மாநிலத்தின் மீது அக்கறை கொண்டு ஒரு மாநிலத்துக்கு எதிர்கட்சியாக நல்ல எதிர்கட்சி தலைவராக செயல்படுகிறார்னு ஏத்துனுக்கலாம். ஆனால் இவர் பண்ணது அந்த சமயத்துல என்னங்க, கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கட்சியோட தலைவர் மீது செருப்புகள் பறந்தது. இதெல்லாம் மிகவும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே இவை அனைத்துக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு சதி இருக்குன்ட்டு இவர் தான் முதல்ல அந்த சதின்ற ஒரு பிரச்சனையை இழுக்கிறாரு. அதற்கு பிறகுதான் பாருங்க, ஓஹோ உண்மையிலேயே ஏதோ சதி பண்ணிட்டாங்க பொழுதுக்கு போ, அப்ப நம்ம மேல எதுவும் தப்பு கிடையாது, நம்ம வண்டியை உள்ள எடுத்து வந்து நெரிசல் ஏற்பட்டு விட்டாங்க நம்மளே நினைச்சுக்கிறோம். இல்ல அப்ப இதுக்கு பின்னணி ஏதோ சதி இருக்குன்னு நம்மளும் அவர் சொல்ற மாதிரியே சொல்லிடுவோம். அன்றைக்கு முழுக்க தவறுகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் மீதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் மீது போட்டுட்டு கூட்டணி பிச்சைக்காக, ஓட்டு பிச்சைக்காக விஜய் பக்கம் நின்னவர் தான் இன்றைக்கு பாருங்க அப்படியே பல்ட்டி அடிச்சு அரசியல் மயப்படுத்தாத கூட்டம் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமான்ட்டு வேமா சூசோ இல்லாம சொல்றாரு. இது அன்னைக்கே சொல்லியிருந்தா அரசியல் மயப்படுத்தாத கூட்டம். இவருடைய அஜாக்கிரதையால் தான் 41 உயிர்கள் பறி போனது. ரொம்ப லேட்டா வந்தான்னு இப்ப சொல்ற அதே வார்த்தையை அன்றைக்கு சொல்லியிருந்தா விஜய் திருந்திருப்பார் இல்லைங்களா? திருந்தது கஷ்டம் தான், இருந்தாலும் திருந்ததுக்காக முயற்சி பண்ணிப்பார் இல்லைங்களா? அப்படி சொல்லிங்களே. உண்மையில் மாநில நலன் மீது அக்கறை கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்துல என்ன சொல்லிருக்கணும்? என்னையா இது அக்கிரமப்படுறீங்க? அதே வேலுச்சாமிபுரத்தில் தான் விஜய் கூட்டம் போடுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக நான் அந்த இடத்தில் கூட்டம் போட்டேன். அதே அளவுதான் கூட்டம் அங்க நின்று இருக்கு. பாருங்க எவ்வளவு வெல் ஆர்கனைஸ்டா நான் கூட்டத்தை எவ்வளவு நீட்டா ஒழுங்குபடுத்தி நிக்க வச்சிருக்கேன். அங்க நெரிசல் ஏற்பட்டதா? இல்லையே. விஜய் என்னையா செந்தில் பாலாஜி பத்தி பேசுறது? அவரா சும்மா பேசினாரு. நான் வீடியோவை போட்டேன். முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் செந்தில் பாலாஜியை குறித்து அவர் பேசிய வீடியோவை நான் ப்ரொஜெக்டர்ல போட்டேன். நான் இந்த மாதிரி நான் ஆதாரபூர்வமாக பேசாததையா விஜய் பேசுற போறாரு. செந்தில் பாலாஜியை பத்தி பேசுறதுக்காக அந்த இடத்துல சம்பவம் நடந்து சொன்னா யாராலையும் நம்ப முடியாதுங்க. நான் அந்த இடத்துல கூட்டம் போடும்போது எந்த சம்பவம் நடக்கல. நீட்டா பாருங்க அங்க நிறுத்தி கூட்டத்தை போட்டு முடிச்சான். எங்க கூட்டத்துல சம்பவம் எதுவுமே நடக்கலன்னு சொன்னா அதற்கு காரணம் நாங்க நிர்வாக திறமை. நீட்டா கூட்டத்தை ஒழுங்குபடுத்திருந்தோம். ஆனால் உங்க கூட்டத்துல சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் முழுக்க நீங்க தான். உங்களோட நிர்வாக திறமை ஃபெயில் ஆயிடுச்சு. அது ஒப்புக்கொள்ளுங்கள்னு உண்மையிலேயே பாருங்க மாநில நலன் மீது அக்கறை கொண்டிருக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்தில் உண்மையை சொல்லியிருப்பாரு. நானும் அந்த இடத்துல கூட்டம் போட்டா அங்க எதுவும் நடக்கலையே, நீங்க போடும்போது நடக்குதுன்னா அப்ப தப்பு உங்க மேல் தான் சொல்லி. ஆனால் மாறாக நீங்க என்ன பண்ணாரு? காழ்ப்புணர்ச்சிக்காக எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு மீண்டும் வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வெறி. அந்த வெறித்தனம் பாருங்க எதையுமே கண்ணுக்கு தெரிய விடாம மறைச்சி என்னென்ன அக்கிரமமா கதையை கட்டினாருங்க. சதின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அதே வாயி சதின்னு சொன்ன அதே வாயி விஜய் லேட்டா வந்தாரு. அவருக்கு நிர்வாக திறமை இல்ல, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, வக்கு இல்ல, துப்பு இல்ல, அரசியல் மையப்படுத்தாத கூட்டத்தை வைத்துக் கொண்டு என்ன வேணா பேசுங்க நான் கேட்டுணுமான்னு இப்ப சொல்றாரு. இப்படி நேரத்திற்கும் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றார் வகையில் கூட்டணி பிச்சைக்காகவும் ஓட்டு பிச்சைக்காகவும் நிறங்களை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தியை போல இருக்கிற நம்ம கேட்கலாமா? நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று கண்ணாடியை பார்த்து கேளுங்க. தப்பே கிடையாதுங்களே. ஆனால் எது தப்பு தெரியுங்களா? மறுபடியும் யாரால் நாங்க தோத்து போனோமோ அவங்களையே கூட்டணியில் வைத்துக் கொண்டு நாங்க என்ன தப்பு செஞ்சோம்னு கேட்கறது. இவங்களால் தான் வாக்குகளை இழந்தோன்னு சொன்ன அதே வாக்குகளை இழப்பதற்கு காரணமான கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு மறுபடியும் தைரியமா நமக்கு எந்த நம்பிக்கையில ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாம கூட நம்பிக்கையோட போய் ஓட்டு கேட்பது. கூட்டணியா கொள்கை என்று கேட்டால் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். 2024 தேர்தல் மட்டும் கிடையாது, வருகின்ற சட்டமன்ற 2026 தேர்தலிலும் பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணியில் இல்லை என்பதை முடிவு பண்றோம்னு சொல்லிட்டு அன்றைக்கு முடிவு பண்ணி அடிச்சு சத்தியம் பண்ணீங்க. உறுதியாக சொல்கிறோம்,
உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. சொன்ன நீங்களே தான் பாருங்க, இன்றைக்கு பிஸ்கே ஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு மக்கள் கிட்ட போயிட்டு நின்று எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் மக்களேன்ட்டு கேட்கும்போது எந்த தைரியத்தில் ஓட்டு கேட்கறீங்க? எந்த நம்பிக்கையின் பேர்ல உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வைக்கிற பட்சத்தில் அந்த ஆட்சி ஆட்சியா இருக்காது, அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருக்காது. இப்போது எப்படி உங்க கட்சி டெல்லியில அடமானம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் பாருங்க, தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டோட ஆட்சியையும் டெல்லியில போய் அடமானம் வச்சிருவாங்க. மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் வேற ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த அனைத்து விஷயங்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது புதிய நாடக வடிவத்தில் தோன்றுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.